நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் துரித நிவாரணம். நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்வு பாதிப்பு. தம்புள்ளையில் மஞ்சள் மழை பெய்த அதே வேளையில் நாவுலவில் மீன் மழை. ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படுவதன் மூலம் நீதிமன்றத்தின் சுதந்திரம் எவ்வாறு இல்லாமல் போய்விடும் என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன கேள்வி. திஸ்ஸமஹாராம படகு விபத்துக்கு மதுபோதையும் கவனக்குறையுமே காரணம் என போலீசார் தெரிவிப்பு. வடகொரியா அண்மையில் அனுப்பிய ஏவுகணை 10,000 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் ஆற்றல் மிக்கதென்று தென்கொரியா தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜப்பான் இலங்கை நட்புறவு பேஸ்பால் விளையாட்டரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விளையாட்டரங்கு தொகுதியில் அமைந்துள்ளது. ஜப்பானிய அரசாங்கம் இதற்கு 2 கோடி 60 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான 60 வருட கால நட்புறவை குறிக்கும் வகையில் இந்நாட்டில் பேஸ்பால் விளையாட்டை பிரபலப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இலங்கையின் முதலாவது பேஸ்பால் விளையாட்டு மைதானம் இதுவாகும். இந்த மைதானம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்படுவதை குறித்தும் வகையில் ஜப்பானிய தூதுவர் நொபுஹிதோ ஹோபோ வீசிய பந்தை பாராளுமன்ற அங்கத்தவர் நாமல் ராஜபக்ஷ அடித்தார். இதன் பின்னர் ஜப்பானின் கனகாவா உயர் பாடசாலை பேஸ்பால் அணிக்கும் இலங்கையின் 19 வயதிற்குட்பட்ட தேசிய பேஸ்பால் அணிக்கும் இடையிலான கண்காட்சி போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே, பந்துல குணவர்தன, மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதி அலுவலக தலைமை அதிகாரி காமினி செனரத், இலங்கை ரகர் அணியின் தலைவர் யோஷிதா ராஜபக்ஷ ஆகியோரும் ஜப்பானை சேர்ந்த சுமார் 200 விசேட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். ஒழுக்காற்று விசாரணை ஒன்று நடத்தப்படுவதன் மூலம் நீதிமன்றத்தின் சுதந்திரம் எவ்வாறு இல்லாமல் போய்விடும் என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன சம்பந்தப்பட்டவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்றத்தின் சுதந்திரம் என்பது அதன் பிரதிநிதிகளின் செயற்பாடும் ஒழுக்க கட்டுப்பாடும் ஆகும். இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேலும் கருத்து வெளியிடுகையில், இந்த நாட்டில் தொழிலாளி ஒருவர் 50 ரூபாவை மோசடி செய்தால் வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு சம்பளமின்றி வீட்டிற்கு அனுப்பப்படுவார். பிரதம நீதியரசர் 50 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி மோசடி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியிருக்கும் தருணத்தில் தொடர்ந்து மற்றவர்களின் வழக்குகளை விசாரித்து வருகிறார். இதுபற்றியெல்லாம் விசாரணை செய்யும் பொழுது நீதிமன்றத்தின் சுதந்திரம் இல்லாமல் போகுமா? இவ்வாறானவர்களுக்கு வழக்குகளை விசாரணை செய்வதற்கு இடமளிப்பதுதானா நீதிமன்ற சுதந்திரம் என்பது? நீதிமன்றத்தின் சுதந்திரம் என்பது என்ன? முதலாவது ஒழுக்க கட்டுப்பாடாகும். அவர்களின் பண்பாடு பற்றியே விசாரணை செய்யப்படுகிறது. இது ஒரு வழக்கு அல்ல, குற்றவியல் அல்லது சிவில் வழக்கு அல்ல. இது ஒரு ஒழுக்காற்று விசாரணையே என்று அமைச்சர் தெரிவித்தார். இயற்கை அனர்த்தங்களால் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கும் மக்களுக்கு துரித நிவாரணம் வழங்குவதற்கென அரசாங்கம் 15 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளது. நிவாரணத்திற்கான நிதி கிடைத்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. அவசர தேவைகளுக்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலங்களூடாக நிவாரண சேவைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சீரற்ற காலநிலை காரணமாக 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 5000த்திற்கும் அதிகமான குடும்பங்களை சேர்ந்த 17,000த்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் மட்டக்களப்பு, அனுராதபுரம், புத்தளம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஆவார். இவர்களுக்கு சமைத்த உணவு, உலருணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வீட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஓரளவு சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மாவட்ட செயலாளர்கள் நிவாரண சேவைகளை கண்காணித்து வருகின்றனர். பிரதேச செயலாளர்கள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள், அரசாங்க அதிகாரிகள், தொண்டர் சேவை பிரதிநிதிகள் ஆகியோர் நிவாரணப் பணிகளுக்கு உதவுகின்றனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறது. அத்துடன் முப்படையினரும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ராணுவத்தினர் உதவிகளை வழங்கியுள்ளனர். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் மேவாண்ட குளம் பிரதேசத்தில் வெள்ளத்தில் அகப்பட்டு 41 பேர் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு போரத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் நிவாரணப் பொருட்களை அரசாங்கம் வழங்கியுள்ளது.
பட்டாபுரம் கிராம மக்களுக்கான நிவாரணங்களே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் உடுதுணி உள்ளிட்ட பல உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையொன்று கிண்ணியாவில் இடம்பெற்றது. இங்கு பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MSS அமீர் அலி பார்வையிட்டுள்ளார். வெள்ளாவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகள் வழங்குதல் உட்பட பாதிக்கப்பட்ட வீடுகளை திருத்திக் கொடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் இன்று இடம்பெற்றது. சீரற்ற காலநிலையை அடுத்து நிகழ்ந்த அனர்த்தங்களின் போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. பல வீதிகளில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. சில வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு காரணமாக A9 வீதியில் தாண்டிக்குளத்திலிருந்து நொச்சிமோட்டை வரையான பகுதி மூடப்பட்டுள்ளது. நுவரெலியா பதுளை வீதியில் ஹக்கல தாவரவியல் பூங்கா அருகில் நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஹக்கலவுக்கும் நுவரெலியாவுக்கும் இடையிலான போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பாவற்குளம் பாவியின் வான்கதவு 6 அங்குலத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. செட்டிக்குளம், நேரியகுளம், பாவற்குளம் ஆகிய பிரதேசங்களில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று வவுனியா மாவட்ட செயலாளர் கேட்டுள்ளார். அக்போபுர, திக்வெவ, மாமடுவ மீன்பிடி கிராமம் ஆகியவற்றிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்காணி நீரில் மூழ்கியுள்ளது. மீள்குடியேற்ற பிரதேசங்களில் வாழும் மக்கள் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காத்தான்குடி, வவுணதீவு, வாகரை, மட்டக்களப்பு உட்பட பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அனுராதபுரம் நாச்சாதுவை நீர்த்தேக்கத்தின் நீர் நிரம்பி வழியும் நிலைமை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. பயிர் நிலங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மல்வத்துவோயா பெருக்கெடுத்ததால் உப்பத்திசை கிராமவாசிகள் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். புலனறுவை பராக்கிரம சமுத்திரத்தின் 8 வான்கதவுகள் 6 அடி அளவுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கல்லாயல்ல பிரதேசத்திலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கந்தளை நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அதன் நீர்மட்டம் 13,000 ஏக்கர் அடிக்கு மேலாக உயர்ந்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சேருவில வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, வாகரை, மேவன்குளம் பிரதேசத்தில் மேலக்குடியமர்த்தப்பட்டுள்ள மக்களும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த 11 குடும்பங்கள் வாகரை ஆலங்குளம் மகாவித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் பல தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன.
திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் குளம் திறக்கப்பட்டதனால் சூரங்கல் காளிபாஞ்சான் ஆறு பெருக்கெடுத்துள்ளது. இதனால் தம்பலகாமம் கிண்ணியா வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன சாரதிகள் மாற்றுப்பாதையை உபயோகிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிண்ணியா, தம்பலகாமம், முள்ளிப்பொத்தானை, கந்தளாய் போன்ற பிரதேசங்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு, வவுணதீவு, காத்தான்குடி, வாகரை, செங்கலடி போன்ற பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் பல வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கடும் மழை பெய்து வருகிறது. அட்டாளச்சேனை பிரதேசத்தில் உள்ள குளங்களில் மழைநீர் நிரம்பி வழிவதனால் நெச்சேகை பாதிக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸமஹாராம பாவியில் நிகழ்ந்த படகு விபத்திற்கு கவனக்குறையும் மதுபோதையுமே காரணம் என்று போலீசார் கூறுகின்றனர். நேற்று காணாமல் போன இருவரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டன. படகை செலுத்திய நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி திஸ்ஸமஹாராம நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 பேர் பயணம் செய்யக்கூடிய படகொன்றை விபத்திற்குள்ளாகியது. கதிர்காமத்திற்கு யாத்திரை சென்ற இளைஞர்கள் சிலர் இந்த படகில் பயணம் செய்திருந்தனர். வாவியின் நடுப்பகுதிக்கு சென்று மது அருந்திய சுமார் 20 பேர் வரை இந்த படகில் பயணம் செய்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர். நீச்சல் தெரிந்தவர்கள் உயிர் தப்பினார்கள். ஏனைய 7 பேரும் உயிரிழந்தனர். சம்பவத்தை நேரில் கண்ட இருவர் அது பற்றி விளக்கி கூறினார். இறந்தவர்களில் 6 பேர் இங்கிரிய பிரதேசத்தை சேர்ந்தவர்களாவர். ஒருவர் ரக்வானை பிரதேசத்தை சேர்ந்தவராவார். இந்த படகில் 8 பாதுகாப்பு வங்கியில் இருந்த போதிலும் எவரும் அதனை அணிந்திருக்கவில்லை. படகை செலுத்தியவரும் மது அறிந்திருந்தமை போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் பேருவளையில் இடம்பெற்ற படகு விபத்தொன்றில் 14 பேர் உயிரிழந்தனர். உல்லாச பயணங்களின் போது உயிர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தால் அநேகமான விபத்துகளை தடுக்க முடியும் என்று போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்குடி இது பற்றி கருத்து வெளியிட்டார். පසුගිය සැප්තැම්බර් මාසයේ බේරුවල සිදු වූ බෝට්ටු අනතුරකින්ද 4 දෙනෙක් මිය ගියහ. විනෝද ගමන් යාමේදී ජීවිත ආරක්ෂාවට මුල් තැන දෙන්නේ නම් බොහෝ අනතුරු වළක්වා ගත හැකි බව පොලිසිය. தம்புள்ளை 40ஆம் கட்டை பகுதியில் இன்று மஞ்சள் மழை பெய்துள்ளது. இந்த நீர் மாதிரிகளை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். இந்தியாவிலும் மஞ்சள் மழை அண்மையில் பெய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மீன் மழை பெய்துள்ளமை தொடர்பான தகவல்களும் நாவுல பகுதியிலிருந்து வெளியாகியுள்ளன. தம்புள்ளை 40ஆம் கட்டை பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாவுல பகுதியில் மீன் மழையும் இன்று பெய்துள்ளது. இந்த வகையான மீன்களை தாம் இதுவரை கண்டதில்லை என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த சில தினங்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் சிவப்பு மழை பொழிந்துள்ளது. இதனை மக்கள் வியப்புடன் அவதானித்தனர். ஆய்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மஞ்சள் மழை மற்றும் சிவப்பு மழை தொடர்பான ஆய்வு இடம்பெற்று வருகிறது. இம்மஞ்சள் மழை பதுளையிலும் பெய்துள்ளது. කඩවල් දෙක තුනක් දෙපැත්තෙන් තියෙනවා. ඇතාමැදි මේ පහළ වැව
புத்தளம் குருநகல் வீதிக்கு அருகில் காட்டு யானைகள் கூட்டம் ஒன்று நடமாடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தாங்கள் மிகவும் ஆபத்தை எதிர்நோக்கியிருப்பதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். 15 யானைகள் பகல் வேளையில் வீதிக்கு அருகில் நடமாடுவதாக அறிவிக்கப்படுகின்றது. இரவு நேரத்தில் இவை பயிர் நிலங்களுக்குள் பிரவேசிப்பதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்த வருடம் புதிய பிரதம நீதியரசர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கொழும்பு நகரவாசிகளில் 59% கோருகின்றனர். சண்டே டைம்ஸ் பத்திரிகை நடத்திய மதிப்பீடு ஒன்றின் மூலம் இதுபற்றி தெரிய வந்துள்ளது. மின்னஞ்சல் மற்றும் நேரடி கலந்துரையாடல் தொடர்பான மதிப்பீட்டு தரவுகள் சேகரிக்கப்பட்டன. இந்த மதிப்பீடு பல விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. மாயன்களின் கால அட்டவணைப்படி உலகம் அழிய மாட்டாது என்பது 80% கருத்தாக இருந்தது. மாகாண சபை முறை அழித்தொழிக்கப்பட மாட்டாது என்பது 55% கருத்தாகும். 22% குற்றப்பிரேரணைக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். 19% உறுதியான கருத்து எதனையும் வெளியிடவில்லை. நத்தார் பண்டிகைக்கு இன்னமும் 2 நாட்களே உள்ளன. இன்னும் 7 நாட்களில் 2013ஆம் ஆண்டு உதயமாக உள்ளது. பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்கள் பெரும் ஆர்வத்துடன் ஆதரமாகி வருவதாக எமது நிருபர்கள் கூறுகின்றனர். பொருட்களையும் ஆடை அணிகளையும் கொள்வனவு செய்வதில் மக்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தலைநகரிலும் சுற்றுப்புற நகரங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. நத்தார் அலங்கார பொருட்களுக்கு பெரும் கிராக்கி நிலவுகின்றது. பண்டிகைக்கான விசேட பஸ் சேவை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை இடம்பெறும். இலங்கை போக்குவரத்து சபையின் விசேட பஸ் சேவை புறக்கோட்டையில் உள்ள மத்திய பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து நடத்தப்படுகின்றது. சுமார் 150 மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாளை இடம்பெறவிருக்கும் நத்தார் இரவு ஆராதனையை முன்னிட்டு விசேட பஸ் சேவைகள் நடத்தப்படும். கட்டுநாயக்க வியகம வர்த்தக வலயங்களுக்கு விசேட பஸ் சேவைகள் நடத்தப்படுகின்றன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து விசேட சேவைகளை வழிநடத்துகின்றது. மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப மேலதிக பஸ் சேவைகள் நடத்தப்படுகின்றன. தூர இடங்களுக்கான தனியார் பஸ் சேவையும் 24 மணி நேரமும் நடத்தப்படுகின்றது. விசேட ரயில் சேவை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நடைபெறும். கண்டியிலிருந்து பொல்கவல வரையான ரயில் சேவை கொழும்பு கோட்டை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் களுத்துறைக்கு இடையிலான விசேட ரயில் சேவை நாளையும் நடத்தப்படும். நாளை மறுதினம் நத்தார் பண்டிகை கொண்டாடப்படவிருக்கையில் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை தேவாலயங்கள் சிலவற்றில் விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றன. புத்தளத்தில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவ்வப்போது மழை பெய்த போதிலும் புத்தளம், சத்தோச மற்றும் மரக்கரை சந்தை என்பவற்றில் அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். மாலை வேளையில் மழை பெய்வதனால் காலையிலேயே மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதை காண முடிகிறது. கல்முனை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் கிறிஸ்து பிறப்பு இன்னிசை வழிபாடு இன்று காலை 7:30க்கு பவனி பாடலுடன் ஆரம்பிக்கப்பட்டது. திருச்சபையின் போதகர் அருட்திரு ஜே யோகராஜா தலைமையில் ஜெபம், இறை ஆசி, பாவ அறிக்கை, துதிப்பாடல், திருமறை பாடல், காணிக்கை பாடல் என்பன இடம்பெற்றன. யாழ் மாநகர சபையின் அபிவிருத்தி திட்ட நூல் வெளியீட்டு விழா யாழ்ப்பாணம் செல்வமஹால் மண்டபத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. மாநகர சபை முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பட்குருராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம விருந்தினராகவும் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். பொதுமக்களால் இனம் காணப்பட்ட 47 கிராம சேவர் பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களின் விவரங்கள் அடங்கிய இந்த நூலும் இருவட்டுகளும் அங்கு வழங்கப்பட்டன. புனித மக்கா நகரில் நடைபெற்ற ஹாஃபிஸ்களுக்கு இடையிலான திருக்குர்ஆன் ஓதல் போட்டியில் உலகில் முதலிடம் பெற்ற மாணவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் இலங்கை ஹாஃபிஸான செல்வன் MIM ரிஸ்கான் பாராட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். பாராட்டு விழா மஹரகமையில் உள்ள மஸ்ஜிதுல் அசாரியா மദ്രസാவில் இன்று நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் உலமாக்கள், புத்திஜீவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அது எவ்வளவு எங்களுக்கு ஆன்மீக துறையிலே முன்னேறுவது. இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்களும் விழா ஏற்பாட்டாளர்களும் பாராட்டப்பட்டுள்ளனர். இலங்கையர் ஒருவருக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். லண்டன் ஒலிம்பிக் விழா இவரிடம் நடைபெற்ற வெகு விமர்சையான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாகும். இதில் இங்கிலாந்து 65 பதக்கங்களை பெற்றது. அவ்வீரர்களை கௌரவிக்கும் முகமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் வைபவம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஒலிம்பிக் விளையாட்டு விழாவின் போது மின்சக்தி விநியோக பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் சுஜித் வீரசிங்க என்ற இலங்கையர் ஆவார். அவரும் இந்த வைபவத்தின் போது பாராட்டப்பட்டுள்ளார். சுஜித் வீரசிங்க பிரிட்டிஷ் மின்சக்தி விநியோக பிரிவின் நிறைவேற்ற அதிகாரியாவார். இத்துடன் ரூபவாயினியின் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.